சென்னை ஐஐடி மாணவன் சூரஜுக்கு ஆதரவாக போராடிய பெண்ணின் கையை காவலர் ஒருத்தர் முறித்தது குறித்த விசாரணை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் சம்மதம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதை அவசர வழக்கா விசாரிப்பதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. கடந்த 28ஆம் தேதி இரவு சென்னை ஐஐடியில மாட்டிறைச்சி உணவு உண்ணும் திருவிழா நடந்தது. இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சதா ஆராய்ச்சி பயிலும் கேரள மாணவன் சூரஜ் ஐஐடி வளாக கேன்டீன்ல பயங்கரமாக தாக்கப்பட்டார். இதனால கண் பாதிக்கப்பட்ட சூரஜ் தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு இப்போ உடல்நலம் தெரிவித்து வராரு. இருந்தாலும் சூரஜை தாக்கின மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடந்துட்டு வருது. சூரஜுக்கு ஆதரவா சென்னை ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டு புரட்சிகர இளைஞர் முன்னணி, இந்திய மாணவர்கள் சங்கம் போன்ற அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போ போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போனாங்க. அந்த சமயத்துல போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவருடைய கையை காவலர் ஒருவர் முறித்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இது வேண்டுமென்றே அவர்கள் செய்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து பெண்ணினுடைய கையை முறித்த வீடியோ காட்சி தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பப்பட்டது. பெண் காவலருடைய இந்த கொடுமையான செயலுக்கு கடும் எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. சமூக வலைதளங்கள்ல காவல்துறையினருடைய செயலை கண்டிக்கும் வகையில கடுமையான விமர்சனங்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதையடுத்து அந்த பெண் காவலர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு உயர்நீதிமன்றத்துல முறையீடு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வீடியோ ஆதாரங்களோடு வழக்கறிஞர் கொடுத்திருக்காரு. மனு தாக்கல் செய்தா கண்டிப்பாக விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது அவசர விசாரணைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டத்துக்கான முடிவு எப்பதான் வரப்போகுதுன்றதை நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.